வெல்கம் டு ஆர்ஜேஎஸ் சமையல். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது வந்து மீன் ஃபஸ்ட்டு வந்து மசாலா போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ மீனுக்கு எடுத்துருக்குறேன். 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே பரட்டி வைங்க, கொஞ்சம் எல்லாம் ஊறட்டும். பாருங்க, இது பரட்டி வச்சாச்சு. இது வந்து ஊறட்டும். நான் கொஞ்சம் எடுத்து புளி ஊற வச்சுருக்குறேன். இது ஊறட்டும். நம்ம வந்து பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு வைக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். சட்டி சூடு ஏறட்டும். சூடு ஏறிடுச்சு. மீன் குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் வந்து நிறையா இருக்கணும், பார்த்து ஊற்றிக்கங்க. நம்ம குழம்பு ஊற்றுறதோட கொஞ்சம் மிச்சமாக இருக்கணும். மீன் குழம்புக்கு மட்டும் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் போடுறேன் கடுகு. சரிங்க, வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், போட்டுக்கணும். இப்போ வந்து இது வந்து ஒரு 15 போல் வந்து பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன். இது ஒரு 20 போல் வந்து சின்ன வெங்காயம் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. நான் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் இது உப்பு தக்காளி வணங்கிறதுக்கு. இது வணங்கட்டும் நல்லா.
கொஞ்சம் இது கொஞ்சமாக போட்டுங்க, 1/4 டீஸ்பூனு. சாம்பார் தூள் 3 ஸ்பூன் போட்டுங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. நான் இதில் 1 ஸ்பூன் போடுறேன். பெருங்காயம் தூள் கொஞ்சம். இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜ் இந்த பச்சை வாசனை போயிடணும், மசாலா பச்சை வாசனை. அது வரைக்கும் கொஞ்சம் வணக்கி கொடுங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கங்க. பாருங்க இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ வந்து புளியை வந்து நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கணும், பார்த்து போடுங்க. நல்லா கொஞ்சம் கொதிச்சு வைப்போம். பாருங்க கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் தண்ணி சுண்டி வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்க கொதிச்சிச்சு. இந்த இதில் வந்து நீங்கள் உப்பு உரைக்குதா, காரம் இப்போ இதில் வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கங்க, காரம் பத்தலைன்னா காரம் போட்டுங்க. இப்போவே இப்போ போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கொதிச்சா போதும். இப்போ நான் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதில். இப்போ மீன் போட்டுடலாம். பாருங்க ஏற்கனவே வந்து இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ போட்டுக்கலாம் மீனுங்க. பாருங்க 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இதில் மீன் கண்ணு வெளியில் வந்துருச்சுன்னா மீன் வந்துருச்சுன்னா அர்த்தம். இப்போ ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.